அடுத்து பேச இருப்பவர் படைக்கப்படும் பேச்சு அட்வான்ஸ் கம்யூனிகேட்டர். அதாவது எப்படி கேட்டீங்கன்னா கம்ப்யூட்டர் கம்யூனிகேட்டர். இதில் வந்து அவங்களுக்கு 10 திட்ட உரை இருக்கும். அந்த 10ஐயும் அவங்க முடிக்கணும். முடிச்சாங்கன்னு சொன்னால் அவங்க சிறந்த பேச்சாளர் அப்படிங்கிற தகுதி பெறுவாங்க. டோஸ்ட்மாஸ்டர் இன்டர்நேஷனல் நம்மளுக்கு அந்த அங்கீகாரம் கொடுப்பாங்க. இது முடிச்ச கையோட அவங்களுக்கு வந்து அட்வான்ஸ் கம்யூனிகேட்டர் இதை மாதிரி மொத்தம் 15 மேனுவல் இருக்கு. 15 அந்த 15ல அவங்க 2 செலக்ட் பண்ணணும். 2 தேர்ந்தெடுத்து ஏதாவது 2 ஒவ்வொரு இதுலையும் 5 திட்ட உரை இருக்கும். அதை அவங்க ஆங்கிலத்திலேயோ தமிழ்லையோ செய்யலாம். அதை முடிச்சாங்கன்னு சொன்னா அவங்க வந்து அட்வான்ஸ் கம்யூனிகேட்டர், திறமையானவர், ஒரு படி மேல. அதுல இன்றைக்கு அவங்க இரண்டாவது செய்ய போறாங்க. அதோட திட்டங்களை நான் சொல்லிடுறேன். அவங்க எடுத்துட்ட மேனுவல் வந்து கையேடு வந்து கதை சொல்வது. அதன் சாராம்சம் என்னன்னு கேட்டா, கதை சொல்பவர்கள் தன் சொந்த வாழ்வில் நடந்த சம்பவத்தை கதையாக எழுதி சொல்ல வேண்டும். சொந்தமா தான் கண்ட அனுபவித்த சம்பவங்களின் அடிப்படையில் கதையை அமைத்து கேட்பவர்களை மகிழ்விக்க வேண்டும். முன்கதை சுருக்கம், கதை அமைப்பு, கதாபாத்திரம், கதையை கொண்டு செல்லும் விதம் திருப்பம் கொண்டுதான் அமைய வேண்டும். கதை கேட்பவர்கள் மனக்கண் முன்னே கதாபாத்திரங்கள் வந்து செல்ல வேண்டும். அதன் வண்ணம் கதை உருவாக்கப்பட்டு வர்ணையோடு சொல்ல வேண்டும். தேவையற்ற வர்ணையை சுருக்கி கதை போக்கில் உள்ள உணர்வோடு கொண்டு செல்ல வேண்டும். குறிப்பாக சொல்லப்போனா இவர்கள் இன்று படைக்கும் பொழுது இவர்களே டைரக்டர், இவர்களே கதாசிரியர், இவர்களே நடிகர். இந்த 3ஐயும் இவங்க உள்ளடக்கி செய்யணும். இதுதான் இந்த உரையினோட சாராம்சம். அதனை செய்வார் என்று நாம் நம்புவோம். மீண்டும் உங்களிடம் வசந்தி, பேசிஸ் வசந்தி கேள்விகள் கூறலாம். அனைவருக்கும் மாலை வணக்கம். நான் எடுத்துக்கொண்ட கதையின் தலைப்பு என் இளமையில் ஒரு நாள். இந்த கதை நானே எழுதியது. என் சொந்த வாழ்க்கை அனுபவத்தை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்ட ஒரு கதை. எனக்கு சுமார் ஒரு 11 வயது இருக்கும். மேல்நிலை பள்ளியில் படித்துக் கொண்டிருந்தேன். வாரத்தில் ஒரு நாள், ஒரு வெள்ளிக்கிழமை என்று வைத்துக் கொள்வோமே, காலையிலேயே பள்ளிக்கு சென்றேன். போகும்போது நான் ஒரு பயங்கரமான சம்பவத்தை காண நேரிட்டது. என் மனதில் ஆணி அடித்தால் போல பதிந்துவிட்டது. ஆனால் பள்ளிக்கு சென்றவுடன் அதெல்லாம் ஞாபகத்தில் இல்லை. குழந்தைகளோடு ஆசிரியரோடு பாடம் படிப்பதில் அப்படியே மறந்து விட்டது. மாலையில் வீடு திரும்பினேன். என்னுடைய ஊர் ஒரு மலை அடிவாரத்தில் அமைந்துள்ளது. எனக்கு பிடித்த நிறம் இளநீல நிறம். எனக்கு அந்த இளநீல நிறம் பிடிக்கும் என்பதாலே இறைவன் வானத்தை இளநீல நிறமாக மாற்றியிருக்கிறார். அந்த இளநீல நிறத்திலே வரையப்பட்ட வரைபடமாக அந்த மேற்கு தொடர்ச்சி மலை அப்படியே செல்கிறது. அந்த மலையின் விளிம்பில் மேகங்கள் தவழ்ந்து தவழ்ந்து ஓடி விளையாடும். சூரிய வெளிச்சத்தில், அந்த மாலை சூரிய வெளிச்சத்தில் அந்த மேகங்கள் எல்லாம் வெள்ளியை உருக்கி ஊற்றினார் போல. கவிஞர்கள் எல்லாம் பாடியிருக்கின்றார்கள், இது ஒரு பொன் மாலை பொழுது, பொன்னந்தி மாலை பொழுது என்று அவர்கள் கற்பனைக்கு ஏற்ப பாடியிருக்கிறார்கள். ஆனால் நான் நிஜத்தில் கண்டது அனைத்தும் வெள்ளி உருக்கிய மாலை பொழுது. எத்தனை அழகு, எத்தனை ரம்யம், பார்த்து கொண்டே இருக்கலாம் போல இருக்கும். இந்த அழகு மயக்கத்தில் இருந்து நான் மட்டும் தப்பிக்க முடியுமா என்ன? நிச்சயமாக இல்லை. அந்த ஒவ்வொரு மாலை பொழுதிலும் நானும் மயங்குவேன். கொஞ்சம் மயங்கும் நேரத்தில் என்னுடைய ஸ்ரீதான் எனக்கு ஞாபகத்திற்கு வரும். பள்ளியிலிருந்து வேகமாக வீட்டிற்கு ஓடுவேன். புத்தக பையை அப்படியே தூக்கி தூர போட்டு விடுவேன். போட்டு விட்டு ஒரே ஓட்டம் தோட்டத்திற்கு. என் அப்பா வருவதற்குள் சென்று விட வேண்டும். வீட்டில் எடுக்கும் ஓட்டம் தோட்டத்தில் சென்றுதான் நிற்பேன். போகும்போதே தோட்டத்தில் எல்லைக்குள் உள்ளே சென்றவுடன் ஸ்ரீ 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 என்று சொல்லிக்கொண்டே ஓடுவேன். என் சத்தத்தை கேட்டவுடன் அவன் அங்கிருந்து ஓடி வருவான். பாருங்கள், அடே அப்பா, அவனை இப்படியே பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பான். வாட்ட சாட்டமான தோற்றம், அடர்ந்த உடம்பு, அவன் அழகுக்கு இணையாக.
ஸ்ரீயும் அவனும் அங்கே ஓடி ஆடி விளையாண்டதை, எங்களுடன் துள்ளி குதித்து ஓடிய முயல்களை கேட்டு பாருங்கள். அவை சொல்லும். நாங்கள் பேசியதெல்லாம் கானமாக மாறிவிட எங்களுக்கு எதிர்பார்த்து பாடிய கிளிகளும் குயில்களையும் கேளுங்கள். நாங்கள் என்ன பேசினோம் என்று அவை சொல்லும். எங்கள் எண்ணங்கள் வண்ண வண்ணமாய் அப்படியே சிறகடிக்க எங்களை சுற்றி வண்ணத்து பூச்சிகளும் தும்பிகளும் சுற்றி சுற்றி வந்தன. இப்படி நாங்கள் ஓடி விளையாடி கொண்டிருந்த நேரத்திலே பக்கத்தில் மாடு ஒன்று மேய்ந்து கொண்டிருந்தது. திடீரென்று என்ன செய்கின்றது? மாடு புல் மேய்வது இயற்கை. அதன் பின்னால் கொக்கிற்கு என்ன வேலை? எங்கள் அறிவியல் மூளை அன்றுதான் வேலை செய்ய ஆரம்பித்தது. நான் அறிவியல் கற்றது இப்படித்தான். கொக்கு என்ன செய்கின்றது என்ற ஆர்வம். சும்மா செல்லவில்லை. இருவரும் 4 காலில் மாட்டை பின்தொடரும். ஒரு உண்மையை கண்டுபிடித்தோம். பசு தாவர உண்ணி, கொக்கு சார் உண்ணி, நாங்கள் பகிர்ந்துண்ணி. ஆமா, முதல் தடவையாக மூக்கோடு மூக்கு உரசி தலையோடு தலையை முட்டி எங்கள் இதயங்களை பகிர்ந்து கொண்ட பகிர்ந்துண்ணி என்பதை நாங்கள் அன்று கண்டுகொண்டோம். அப்படியே விளையாடி கொண்டிருக்கும் போது திடீரென்று அவன் முகத்தில் ஒரு குழப்பம். ஏன்? என்ன குழப்பம்? ஏன் இப்படி முடிக்கிறான் என்று பார்த்த போது என்னை இழுத்துக்கொண்டு அப்படியே ஒரு மரத்திற்கு அடித்து சென்றான். இந்த மரத்தில் பார்த்துவிட்டு என் முகத்தை இப்படி பார்ப்பான், மரத்தை இப்படி முகத்தை திருப்பி பார்ப்பான், திரும்பவும் மரத்தை. என்ன ஆச்சு இவனுக்கு என்று நான் குழம்பிய நேரத்தில் அப்படி மேலே பார்த்தான். அங்கே சிவந்த கோவை பழங்கள் பழுத்து தொங்கின. ஓ, இப்போது புரிகிறது அவன் சந்தேகத்தின் நோக்கம். அன்று முதலில் என் ஸ்ரீகாக மரம் ஏற கற்றுக்கொண்டேன். மரத்தில் ஏறி கோவை பழங்களை பித்துக் கொண்டு கீழே வந்தேன். அன்று முதல் மரம் ஏறுவது என்பது எனக்கு கை வந்த கலை மட்டுமல்ல, கால் வந்த கலையும் கூட. அப்படி விளையாடி முடிக்கும் நேரம் அந்தி சாயும் பொழுதாகிவிடும். அந்த நேரத்தில் உடனே என் அப்பா அதான் வில்லன் போல், சினிமா படத்தில் வரும் வில்லன் போல் என் கண்கள் நிற்பார். எட்டு ஓட்டம், திரும்பவும் வீட்டிற்கு ஓடு. என் அப்பா வருவதற்குள் வீட்டுக்கு சென்று அன்றும் அதே போல் சென்று விட்டேன். சிறிது நேரம் கழித்து என் அப்பா வந்தார். நல்ல பிள்ளையாக பவ்யமாக அப்படியே நின்று கொண்டேன். ஆனால் நான் பார்த்தது என்னை அப்படியே திகில் அடைய செய்தது. ஏனென்றால் கூட வந்திருப்பது என் ஸ்ரீயும் கூட. ஐயோ, நமது தண்டவாளம் எல்லாம் தண்டவாளத்தில் ஏறிவிட்டது என்று பயம். உடம்பு கைகால் எல்லாம் கிடுகிடுகிடுகிற நடுங்க ஆரம்பித்து விட்டது. என் ஸ்ரீயின் முகத்தை அப்படியே உற்று பார்த்தேன். அவன் முகத்திலும் அதே பயம். ஒருவரின் கண்களை கண்டுவிட்டால் அவர்களுடைய உணர்வுகளை வார்த்தைகளால் சொல்ல தேவையில்லை. சில நொடிகள் போதும், அந்த கண்கள் அழகாக காட்டிவிடும். அவன் நடுக்கம் எனக்கும் ஏற்பட்டது. இப்படி வந்தான். இனிமே ஸ்ரீ கூட விளையாடுறத விட்டு பரீட்சை வருது, ஒழுங்கா புக் எடுத்து படிக்கப்பா. இப்படி ஒரு சத்தம். சரி என்று சொல்ல கூட தொண்டையிலிருந்து வார்த்தை வராது. தலைதான் ஆட்டுவது. மாடு தலையை ஆட்டும் என்று சொல்வார்கள் எல்லாம், அதே போன்று. அப்புறம் என் அப்பா என் அம்மாவிடம் சென்றார். நாளைக்கு அந்த கசாப் கடை பாய் வருவார், அவர்கிட்ட 700 ரூபாய் வாங்கிட்டு ஸ்ரீ அனுப்பி விடுறேன். அப்படியே பகிரண்டு போய்விட்டது. நான் காலையில் பார்த்தது எல்லாம் அப்படியே நினைவுக்கு வந்தது. பள்ளிக்கு சென்று கொண்டிருந்தேன். அந்த கசாப்பு கடையில் அந்த ஆட்டை தலைகீழே கட்டி தொங்க விட்டிருந்தார்கள். கழுத்து அறுபட்ட நிலை. கீழே ஒரு மண் சட்டி, ரத்தம் அப்படியே சொட்டு சொட்டாக சொட்டி கொண்டிருந்தது. உயிரின் இறுதி போராட்டத்தில் அந்த ஆடு. எப்படி இருக்கும் ஒரு 11 வயது குழந்தைக்கு இது பார்த்தார். அப்போதே துடித்து போன எனக்கு, நாளைக்கு என் ஸ்ரீயும் அங்கே தொங்குவார் என்று நினைத்த போது உயிர் அப்படியே ஆடிவிட்டது. அப்பா அப்பா வேணாப்பா, என்னோட ஸ்ரீயை விட்டுருங்க அப்படி என்று கத்தினேன். என்னை அறியாமல் வந்த சத்தம் அது. அப்படி திரும்பி பார்த்தார். அடங்கிவிட்டது. எப்போதும் ஞாயிற்றுக்கிழமை வந்து விட்டார். அப்பா, எனக்கு அந்த கால் எலும்பு வாங்கிட்டு வாங்க, ஈரல் வாங்கிட்டு வாங்க அப்படி என்று தெரு வரை போய் அவரிடம் சொல்லுவேன். வீட்டில் சமைக்கும் போது சட்டியை கிண்டி கிண்டி அது வெந்து விட்டதா என்ற ஆவலுடன் எடுத்து பார்ப்பேன். என் மனதில் அப்போது தோன்றியது, நாளை இந்த கடையத்து மக்களின் வீட்டிலும் என் ஸ்ரீதானை இப்படி கொதிப்பான். எப்படி என்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஒவ்வொரு வீட்டிலும் என் ஸ்ரீயின் இறைச்சி அல்லவா அங்கு இருக்கும். மனம் ஆடி போய்விட்டது.
அன்றிலிருந்து ஒவ்வொரு முறையும் ஆட்டிறைச்சியை கண்ட போதெல்லாம் இது என் ஸ்ரீயின் எழுச்சியாக இருக்குமோ என்று பதைக்க வைக்கும். அதிக அளவு எதை நான் விரும்பினேனோ ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு சூழ்நிலையில் அதிகபட்சம் எடுத்துவிட்டேன். நன்றி, வணக்கம்.